அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்ராவின் பசுமாடு என்ற இந்த அத்தியாயத்தின் 206வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَإِذَا قِيلَ لَهُ اتَّقِ اللَّهَ أَخَذَتْهُ الْعِزَّةُ بالإذم فحسبه جهنم ولا بئس المهاد. அல்லாஹுவே அஞ்சிக்கொள் என அவனுக்கு கூறப்பட்டால் பெருமை அவனை பாவத்தை கொண்டு பிடித்து கொள்கிறது. எனவே அவனுக்கு நரகமே போதும், அவன் தங்குமிடம் திட்டமாக கெட்டுவிட்டது. وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி தன் செல்வத்தை கொடுத்து தன் உயிரையே விற்பவரும் மக்களில் உண்டு. அல்லாஹ் அடியார்கள் மீது மிக இரக்கமுடையவன் ஆவான். يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இஸ்லாமில் முழுமையாக நுழையுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். فَإِنْ زَعَلْتُمْ مِنْ بَعْدِ مَا جَاءَتْكُمُ الْبَيِّنَاتُ فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்த பின்னர் நீங்கள் இஸ்லாமை விட்டு சருகினால் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், மகா ஞானவான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல் யன்துரூன இல்லா ஐயதீஹுமுல்லாஹு ஃபீ துலலிம் மினல் கமாமி வல் மலாயிகத்து வ குதியல் அம்ரு வஇலல்லாஹி துர்ஜஉல் உமூர். அல்லாஹுவும் வானவர்களும் மேகங்களில் நிழல்களில் அவர்களிடம் வருவதையும் காரியம் முடிக்கப்படுவதையும் தவிர வேறெதையும் எதிர்பார்க்கிறார்களா? காரியங்கள் அல்லாஹுவின் பக்கமே திருப்பப்படும். சல்பனி இஸ்ராஈலக்கும் ஆதைனாஹும் மின் ஆயாத்திம் பையினாத்தி வ மஅய்யுபத்தில் நிஅமத்தல்லாஹ் மின் பஅதி மா ஜாஅத்துஹு ஃபஇன்னல்லாஹ ஸதீதுல் இகாப். எத்தனை தெளிவான அத்தாட்சி அவர்களுக்கு கொடுத்தோம் என இஸ்ராயேலின் சந்ததிகளை கேட்பீராக. எவர் அல்லாஹுவின் அருட்கொடையை அது தம்மிடம் வந்த பின்னர் மாற்றுவாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவரை தண்டிப்பதில் மிக கடுமையானவன். زُيِّنَ لِلَّذِينَ كَفَرُوا الْحَيَاةُ الدُّنْيَا وَيَسْخَرُونَ مِنَ الَّذِينَ آمَنُوا وَالَّذِينَ اتَّقَوْا فَوْقَهُمْ யௌமல் கியாமத்தி வல்லாஹு யர்சுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். நிராகரிப்பவர்களுக்கு உலக வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கிறார்கள்.
அல்லாஹுவை அஞ்சியவர்கள் மறுமை நாளில் அவர்களுக்கு மேல் இருப்பார்கள். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான். கானன்னாசு உம்மத்தௌ வாஹிததான் فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه إلا الذين أوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين آمنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم. மக்கள் ஒரே ஒரு சமுதாயமாக இருந்தனர். அல்லாஹ் நபிமார்களை நற்செய்தியாளர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பினான். மக்கள் மத்தியில் அவர்கள் கருத்து வேறுபட்டவற்றில் வேதம் தீர்ப்பளிப்பதற்காக அவர்களுடன் உண்மையான வேதத்தையும் இறக்கினான். தெளிவான சான்றுகள் தங்களுக்கு வந்த பின்னர் தங்களுக்கு மத்தியில் பொறாமையின் காரணமாக அதை வேதம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் அதில் கருத்து வேறுபடவில்லை. ஆகவே அவர்கள் உண்மையில் இருந்து எதில் கருத்து வேறுபட்டார்களோ அதற்கு அல்லாஹ் தனது கட்டளையினால் நம்பிக்கையாளர்களை நேர்வழிப்படுத்தினான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேரான பாதையின் பக்கம் நேர்வழி காட்டுகிறான். أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்தது போன்று உங்களுக்கு வராத நிலையில் நீங்கள் சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்து கொண்டீர்களா? அவர்களை கொடிய வறுமையும் நோயும் பிடித்தன. அல்லாஹுவுடைய உதவி எப்போது என்று தூதரும் அவருடைய நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் வரை அவர்கள் எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவுடைய உதவி சமீபமானதாகும். يسألونك ماذا ينفقون قل ما أنفقتم من خير فللوالدين والأقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فإن الله به عليم. அவர்கள் எதை தர்மம் புரிய வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். கூறுவீராக, செல்வத்திலிருந்து நீங்கள் எதை தர்மம் செய்தாலும் அது பெற்றோர், உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், வழிப்போக்கர்களுக்கு செய்ய வேண்டும். நன்மையில் இருந்து நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிபவன் ஆவான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.